கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை யாத்திராகமம் 6:8. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். Exodus 6:8. And I will bring you to the land I swore with uplifted hand to give to Abraham, to Isaac, to Jacob. I will give it to you as a possession. I am the Lord என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆணையிட்ட தேசத்தை, அவர் வாக்களித்த தேசத்தை ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் மறவாமல் சொல்லி, எவ்வளவேனும் பொய்யுரையாத தெய்வம், காலங்கள் கடந்து போனாலும் நாம் மறந்து போனாலும் அவைகளை மறந்து போகாத ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னதை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுதும் சொல்லி அதை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிறவைகளை, வாக்கு பண்ணினவைகளை மறவாமல் தருகிறவர், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னதை மறவாமல் நிறைவேற்றி அவர்களுக்கு கொடுத்தார். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.